ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இந்த வீடியோவை நான் நேற்றே அப்லோட் பண்ணணுன்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லாததால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். முருகா அப்படின்ற வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போதும், முருகர் ஃபோட்டோவை பார்க்கும்போதும், முருகரை பற்றி பேசும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த பதிவில் முருகரோட கந்தசஷ்டி விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திதி இந்த சஷ்டி திதி தான். இந்த சஷ்டி திதி பார்த்திங்கன்னா மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒரு மாதத்துக்கு 2 முறை வருது. ஒரு சிலர் இந்த மாத சஷ்டியில் விரதம் இருப்பாங்க. ஆனால் அதிகமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழா போது தான். இது முருகர் அந்த சூரனை வதம் செய்ததால் அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரும் இல்லைங்களா, பிரதம திதியில் துவங்கி சிலர் சஷ்டி வரலையும் இருப்பாங்க, ஒரு சிலர் சப்தமி வரலையும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. இந்த மகா கந்த சஷ்டி விரதப்போ பார்த்திங்கன்னா மிளகு விரதம், இளநீர் விரதம் அப்படின்னு 2 வகையான விரதம் இந்த 7 நாள் அவங்க இருக்கிறது வழக்கம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முருகா எனக்கு இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்கிறது வழக்கம். இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டும் நம்ம விரதம் இருக்கலாம். மாலை போட முடியாதவங்க மாலை போடாமலேயும் நம்ம வீட்லேயே விரதம் இருக்கலாம். இது எப்போ தொடங்குது இந்த 48 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதியோடு உங்களுக்கு 48 நாட்கள் நிறைவடையுது. விரதம் எப்படி நம்ம தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே என்ன பண்ணிடணும், நம்ம வீடு பூஜை அறை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சுத்தமாக தயாராக வச்சுக்கணும். விரதம் தொடங்குற அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி நான் விரதம் தொடங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு காலையிலே நம்ம குளிச்சுட்டு போயிட்டு, நம்ம எதுக்காக நம்ம விரதம் இருக்க போகிறோமோ அது என்ன வேண்டுதல் அப்படின்றத முருகர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி அதை முருகரோட பாதத்தில் வச்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த 48 நாட்கள் நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே நம்ம குளிச்சிடணும். குளிச்சுட்டு 7 மணிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், முருகர் படத்துக்கு பூவெல்லாம் போட்டு வழிபாடு செய்யணும். காலையில் 2 நெய் தீபம், அதே மாதிரி சாயந்தரத்தில் 2 நெய் தீபம் ஏற்றிக்கணும். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பழம், அப்படி இல்லைன்னா கல்கண்டு, உங்களால் எது எளிமையாக முடியுதோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் தீபம் எல்லாம் காட்டின பிறகு ஓம் சரவண பவ என்ற மந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எழுதியும் எழுதலாம், நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கந்தசஷ்டி கவசம், அப்படி இல்லை அப்படின்னா வேல்மாறல், அதுவும் முடியல அப்படின்னா திருப்புகழ், இதுவெல்லாம் என்னால் படிக்க முடியல அப்படின்றது பட்சத்தில் நம்ம அதை காதாலே கூட நம்ம கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. தினமும் தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய், வெள்ளி இந்த 2 நாள் மட்டும் நம்ம தலை குளித்தா போதும். இல்லறத்தில் இருந்தால் மறுநாள் வீடு சுத்தம் செய்யணும். தலை குளிச்சுட்டு விரதத்தை நீங்கள் தொடரலாம். வாரம் ஒரு முறை நம்ம வீடு பூஜை அறை 2த்தையும் சுத்தம் செஞ்சால் போதும். டெய்லி சுத்தம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. விரதம் இருக்கிறவங்க அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அசைவம் சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் சமைச்சு முடித்து மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் வீட்டெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணணும். பூஜை அறைகளும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். பெண்கள் இந்த மாதவிடா காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்க கிட்ட தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் விரதத்தை தொடரலாம். விரதம் இருக்கிறவங்க விரதம் ஸ்டார்ட் ஆகிற முதல் நாள், அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக முடியுது இல்லைங்களா 48ஆவது நாள் அன்னைக்கு இதில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாமல் நம்ம விரதம் இருக்கலாம். அடுத்தது முருகருக்கு வைக்கிற நெய்வேத்தியம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 48 நாள் முடிஞ்ச மறுநாளே அசைவம் நம்ம சாப்பிடக்கூடாது. மறுநாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான முடிஞ்ச அளவுக்கு நான் பதிலளிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நண்பர்களே.